இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நில்லு. யாரு நீ? எதுக்குடி எங்க வீட்டுக்குள்ள காலை வைக்கிற? அபூர்வா, எங்க சோகம் நிறைஞ்சிருக்கு. தேவையில்லாம சத்தம் போட்டு பிரச்சனையை உருவாக்காத. நான் இல்ல. எங்க வீட்டுக்குள்ள காலை வச்சா நீதான் பிரச்சனைக்கு ஆளாவ. சோகம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கிற உரிமை உனக்கு இல்ல. ஏன் சொல்றேன்னா, எங்க எதிரிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்க. அவ முகத்துக்கு முன்னாடி என் மாமா உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாருடி. அதோட உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கு மேல எந்த உரிமையில இது வீட்டுக்குள்ள வர? என்ன உரிமைன்னு கேட்டா, இறந்து போன என் மாமனார் இருக்காரு, அவரோட மருமகனா. அந்த உரிமையில என் மாமனார கடைசி ஒரு தடவை பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். ஏய், இந்த சாரதாவ நாங்க கேபியோட பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்துல பாக்கல. அப்படி இருக்கும்போது நீ எப்படி மருமகளாவ? மரியாதையா வெளியில போங்க, வெளியே போங்க. அபூர்வா, தேவையில்லாம நீ என்ன கோவப்படுத்துற. அப்படி பார்த்தா வெளியில போக வேண்டியது நான் இல்ல, நீதான். மறந்துட்டியா? இந்த வீடு என் அம்மாவோடது, இந்த சொத்து என் அம்மாவோடது. வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிற உரிமை, உன்னை வெளியில துரத்தி விடுற அதிகாரம், எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. உன்னால எங்களை தடுக்க முடியாது. நில்லு, நில்லு. ஏன் அபூர்வா சொன்ன மாதிரி உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் இருக்கிற இந்த வீட்ல மட்டும் இல்ல, எந்த வீட்ல நான் இருந்தாலும் அந்த வீட்ல நீ கால் எடுத்து வைக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. நீ சொன்ன மாதிரி ஷோபாவோட மகளா இந்த சொத்து பத்து எல்லாம் உன்னோடதுன்னு நினைச்சேன்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு. இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நாங்க போயிடுறோம். அப்பா, நான் அந்த நோக்கத்துல சொல்லல. உன் நோக்கம் எதுவா இருந்தாலும் இந்த சொத்து உன்னோடதுன்னு திமிரு காட்டினல நீ. நான் மாமாவ கடைசியா ஒரு தடவை பாக்கணுங்கிற நோக்கத்துலதான் அப்படி பேசிட்டேன்ப்பா. நீ என்ன அப்பான்னு கூப்பிடுறத முதல்ல நிறுத்து. கேபிய பாக்குறதுக்கு உள்ள வரணும்னு நினைச்சேன்னா வா. நீ வீட்டுக்குள்ள வந்தன்னா ஒண்ணு இல்ல, இந்த வீட்ல 2 பணம் உருளும். அது உன்னோடதா இருக்கலாம், இல்ல என்னோடதா இருக்கலாம்.